ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிமார்ட் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். டிமார்ட் பற்றி ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். பட் நான் இது வரைக்கும் போனதில்லை. சரி, ரெடில்ஸ் பக்கத்துலேயே வந்ததுனால நம்ம ஒன்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவரமில் இருக்க டிமார்ட் போயிருந்தோம். நாங்கள் டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ஒரு 12 போயிருந்தோம். அப்போவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபுல்லாக கார் இருந்துச்சு. நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்தது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேகெல்லாம் வந்துட்டு லாக் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறாங்க. எல்லா ஐட்டம்ஸுமே நல்ல ஒரு ஆஃபரில் இருந்தது. என்னென்னா நாங்கள் சரி ஓகே வீக்கெண்டில் போனால் தான் ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால் நம்ம வீக் டேஸில் ஒரு ரொம்ப ஈவினிங் டைம்லாம் இல்லாமல் ஒரு டே டைம்லேயே போயிடலாம், ஆஃப்டர்நூன் டைமில் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போனோம், கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போயுமே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருந்துச்சு. பட் ஆஃபர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸும் இருந்தது. இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்தது. கிளிப்பு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சிங்லேயே இருந்தது. கிட்ஸுக்கு தேவையான ஹேர் ப்ரஷ், ஹேர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸஸ், அப்புறம் டைரின்னு நிறைய இருந்தது. வீட்டுக்கு தேவையான சிசர் ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது. ஆதிக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் ஒரு பாக்ஸ் ஒன்று பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு பாக்ஸ் தான் 189 rupees போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்து இந்த மாதிரியான பூஜை பொருட்கள்லாம் கூட இருந்தது. நீங்கள் ஒரு காஃபி டீ லவ்வர்ஸ் இல்லைனா இந்த மக் கலெக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு செக்ஷனை மிஸ் பண்ணாதீங்க. இங்கே இருக்க கப்ஸ் எல்லாம் 39 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லா கப்ஸுமே நல்லா சூப்பராக இருக்குது. 49 rupeesலேயே காஃபி மக்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்தது. இந்த பெரிய கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 99 rupees போட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான ஸ்மால் கப்ஸ் எல்லாம் 39 rupees போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்லா வெயிட்டாக இருந்தது. இந்த மாதிரியான ஜூஸ் கிளாஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் கோதுமை, அப்புறம் பருப்பு வகைங்க, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், புளி, இது எல்லாமே நமக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ நம்ம வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் ட்ராவல் பேக்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. சூட் கேஸஸ்லாம் இங்கே இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் அந்தளவுக்கு பெரிய கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஒரு சில லிமிட்டட் ஹேண்ட்பேக்ஸ் தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா 600 rupees போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. தோசை பேட்டர், இந்த மாதிரி பால் பேக்கெட், தயிர் பேக்கெட்டு, பட்டர், சீஸ், அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸும் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. பொட்டேட்டோ ஸ்மைலி ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நக்கட்ஸ், வெஜ் நக்கட்ஸ், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. சீஸ் பால்ஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இங்கே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ்மே ஜென்ஸு, லேடிஸ், கிட்ஸுன்னு எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஒரு டாப் பார்த்திங்கன்னா 900 rupees போட்டிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்துச்சு. கிட்ஸுக்கு டிஷர்ட் எல்லாமே நல்லா இருந்தது. நான் என்னுடைய பையனுக்கு 2 டிஷர்ட் வாங்கியிருந்தேன். ஒரு டிஷர்ட் 79 rupees சொல்லிவிட்டு 2 டிஷர்ட் வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருந்தது. குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்தது. இங்கே ஸ்லிப்பர்ஸுமே இருக்குது. கிட்ஸுக்கு, லேடிஸ், ஜென்ட்ஸ்னு எல்லா கேட்டகரிஸ்க்குமே அவங்க செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. க்ராசரிலாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வீட்டிலேருந்து பை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே அவங்க கவர் கூட ப்ரொவைட் பண்ண மாட்றாங்க. எந்த ஒரு பேக்குமே நமக்கு கொடுக்க மாட்றாங்க. நம்ம தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க வந்துட்டு 29 rupeesக்கு ஒரு பேக் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம 29 rupees கொடுத்துட்டு அந்த பேக் நம்ம வாங்கி அதில் தான் நம்ம வாங்கின பொருள் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஹெவி க்ரௌட்னால பில்லிங்லேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனப்போ கேஷ்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி கார்டு ஆர் ஜிபே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் கேஷில் தான் பே பண்ணலான்ற மாதிரி நினச்சிட்ருந்தோம். பட் அக்கௌண்ட்டில் இருந்ததுனால பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஒரு ஜிபே ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.